Hello children, now your teacher Hemalata, 5th standard, first term, science, unit 1, organ systems. அதில் part 2 பார்க்க போகிறோம். part 2ல பார்த்தீங்கன்னா respiratory system பார்க்க போகிறோம். அடுத்தது circulatory system பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது respiratory system. The respiratory system provides oxygen to the tissues of the body and removes carbon dioxide from the tissues. சுவாச மண்டலம் உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்து அந்த திசுக்களில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. டிஷ்யூஸ் அப்படின்னா திசுக்கள். There are 3 major parts forming the respiratory system. 3 முதன்மையான பாகங்கள் இணைந்தது தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏர்வே, சுவாச வழி. லங்ஸ், நுரையீரல். மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், சுவாச தசைகள். மறுபடி ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க. சுவாச மண்டலமானது உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்து அந்த திசுவில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. இதில் 3 முதன்மையான பாகங்கள் உள்ளடக்கியதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஏர்வே, லங்ஸ், மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் எப்படி வரிசைப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? இங்கே பாருங்க. நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னா மூச்சு துவாரம். நாசல் கேவிட்டி, நாசிக்குழி. டாரிங்ஸ் அப்படின்னா தொண்டை. லாரிங்ஸ் குரல் வலை. ட்ரெக்கியா மூச்சுக்குழல். பிராங்கை, பிராங்கை மூச்சு கிளைக்குழல். பிராங்கியோல்ஸ் அப்படின்னா மூச்சு சிறுகுழல். ஆல்வியோலை மூச்சு சிற்றறை. இதுக்கு தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பிக்சரில் பாருங்க. நேசல் கேவிட்டி, அந்த மூக்குக்கு உள்ளார இருக்கிறது தெரியாது, அது நாசிக்குழின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, நம்ம மூக்கு வெளியில ஒரு 2 ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நாஸ்ட்ரில்ஸ்னு பேரு. நாசி அல்லது மூக்கு துவாரம். பேரிங்ஸ் அப்படின்னா இந்த தொண்டை கிட்ட இந்த இடத்துல இருக்கிறது தான் தொண்டை, பேரிங்ஸ். குரல் வலை. லாரிங்ஸ் அப்படின்னா குரல் வலை. ட்ரெக்கியா அப்படின்னா மூச்சுக்குழல். இந்த இடத்துல வங்கி வங்கியா இருக்கு பார்த்தியா, அதுதான். அடுத்தது பாருங்க, ரைட் லங் அப்படின்னா வலது நுரையீரல். இது லெஃப்ட் லங், இது இடது நுரையீரல். இந்த கிளை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தான் பிராங்கைன்னு பேரு. மூச்சு கிளைக்குழல் அப்படின்னு பேரு, இது கிளையா இருக்கிறதுனால. அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சிகப்பா இந்த மாதிரி இருக்குதானே, அதுக்கு பிராங்கியோல்ஸ் அப்படின்னு பேரு, மூச்சு சிறு குழல். அப்புறம் அங்கங்க ஒரு சின்ன சின்னதா இங்க கேப் கேப்பா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஆல்வியோலை அப்படின்னு பேரு, அதுக்கு மூச்சு சிற்றறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா டயாஃபார்ம். இதோ இந்த இடத்துல பார்த்தீங்களா டயாஃபார்ம், இதுக்கு உதரவிதானம்னு பேரு. இப்போ இதுக்கு இங்கிலீஷில் இருக்கிற மீனிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக்டிவிட்டி 1. Sit quietly and count how many times you breathe per minute. And on average, we breathe 16 to 18 times per minute. Can you guess the number of times you breathe in a day? நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறீங்கன்னு சொல்லி கணக்கிடுங்க. தோராயமாக சொன்னோன்னா ஒரு நிமிஷத்துக்கு 16 முதல் 18 வரை நம்ம சுவாசிக்கிறோம். இப்படி இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறோம் என்பதை உங்களால் யூகிக்க முடியுதா? என்ன கேட்டிருக்காங்க? குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு சராசரியாக 20,000 முறைக்கு மேலே சுவாசிக்கிறோம். அப்போ do you know people suffer due to smoke? புகை பிடிக்கிறதுனால மக்கள் பாதிப்படைகிறாங்க.
Smoke contains large amount of carbon monoxide, a toxic gas. People when engulfed in smoke on fire die due to suffocation. புகைப்பிடிக்கிறது வந்து மனித நுரையீரலை வந்து பாதிக்குது. இதில் வந்து அந்த புகையில் வந்து நச்சு வாயுவான கார்பன் மோனாக்சைடு வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து புகைப்பிடிப்பவர் வந்து நுரையீரலில் பாதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி எங்கேயாவது காடோ வீடோ கம்பெனிஸ்லாம் புகை தீப்பத்தி எரியுதுன்னு சொல்கிறாங்க தானே, அதில் நிறைய புகை வரும். அந்த புகையில் வந்து சிக்கிக்கிட்டவங்க மூச்சு திணறி நிறையா பேர் வந்து இறந்துடுறாங்க. ஏன்னா அதுலேயும் தீய வாயு இருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஏர்வே அப்படின்னா சுவாச வழின்னு சொல்லுவோம். The airway includes the nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and bronchioles. இந்த ஏர்வேல வந்து இதெல்லாமே வந்து உள்ளடங்கியது. அது என்னென்னு சொல்லி இந்த படத்தில் பார்க்கலாமா? நேசல் கேவிட்டி, நாசிக்குழி. அடுத்தது பேரிங்ஸ். பேரிங்ஸ் எங்க இருக்கு? தொண்டை. லாரிங்ஸ் குரல் வலை. அப்புறம் பிராங்கை இந்த மூச்சு கிளைக்குழல். அப்புறம் பிராங்கியோல்ஸ் மூச்சு சிறுகுழல். இதெல்லாம் உள்ளடக்கி தான் வந்து ஏர்வே. அப்புறம் ட்ரெக்கியாவும் இருக்கு, மூச்சு குழல். பாருங்க, நேசல் கேவிட்டி, பேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரெக்கியா, பிராங்கை, பிராங்கியோல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஏர்வே. It carries air between the lungs and the surroundings. இந்த சுவாச வழின்னு சொன்னதானே, இது வழியாக தான் வந்து நுரையீரல் லங்ஸுக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்கும் காற்றை எடுத்துட்டு போகுது. இது வழியாக வருது ஏர்வே. அப்படியே வந்து லங்ஸுக்கு வந்தும் அதனுடைய சரௌண்டிங்ஸ்க்கும் காற்றை எடுத்துக்கிட்டு போகுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது த லங்ஸ். லங்ஸ் அப்படின்னா நுரையீரல்கள். த லங்ஸ் ஆர் த பிரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். சுவாச மண்டலத்தில் முதன்மையான உறுப்பு நுரையீரல் ஆகும். தே ஆர் பர்ட் கோன் ஷேப்டு ஆர்கன்ஸ். இது பார்த்தனா கூம்பு வடிவமுடைய இணை உறுப்புகள் 2 லங்ஸ் இருக்கு. They are located in the thoracic chamber on both sides of the heart. இது பார்த்தீங்கன்னா thoracic chamberனா மார்பறையினுடைய உட்புறத்தில், ரிப் கேஜ் அப்படின்னா விலா எலும்பு, அதில் அந்த இதயத்தின் இருக்குதானே இதயம், அதனுடைய 2 பக்கமும் இந்த நுரையீரல்கள் இருக்கு. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க. சுவாச மண்டலத்தினுடைய முதன்மை உறுப்பு வந்து நுரையீரல். இது பார்க்கறதுக்கு கூம்பு வடிவமுடைய ஒரு ஜோடியாக இருக்கும். மார்பறையினுடைய உட்புறத்தில் இந்த விலா எலும்புன்னு சொல்லுவோம், அந்த பகுதியில் இதயத்தினுடைய 2 பக்கத்தில் இருக்கு. அடுத்தது மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா சுவாச தசைகள். மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன்க்ளூட் டயாஃப்ராம் அண்ட் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். சுவாச தசைகள் டயாஃப்ராம்னா உதரவிதானம், அப்புறம் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்னா உட்புற தசைகளை உள்ளடக்கிதான் மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். தே ஹெல்ப் டு புஷ் த ஏர் இன் அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ் டியூரிங் பிரீத்திங். இது வந்து சுவாசிக்கும் போது காற்றை வந்து நுரையீரலுக்கு உள்ள இழுக்கிறதுக்கோ இந்த நுரையீரலில் இந்த காற்றை வந்து வெளியேற்றவும் பயன்படுது. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. சுவாச தசைகள் வந்து உதரவிதானம் அப்புறம் உட்புற தசைகளை உள்ளடக்கியது. இது சுவாசிக்கும் போது காற்றின நுரையீரலுக்கு வந்து உள்ள இழுக்கிறதுக்கோ அதுலேருந்து வெளியேற்றவும் பயன்படுது. Do you know air pollution causes many respiratory diseases? காற்று மாசுபாடு பலவிதமான சுவாச நோய்க்கு காரணமாகுது.
ஸ்மோக்கிங் கேன் காஸ் லங் கேன்சர். புகைப்பிடித்தல் நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாகிறது. லங் கேன்சர்னா நுரையீரல் புற்றுநோய். நீங்கள் சினிமா தேட்டரில் போனீங்கன்னா இந்த சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைனை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? புகைப்பிடித்தல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும்ட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போது சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா இரத்த ஓட்ட மண்டலம். In this system, blood is circulated to transport oxygen and nutrients to every part of the body. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸ்னால் சத்துக்களை கொண்ட ரத்தமானது உடலில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் சுழற்சி செய்யப்படுது. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, circulatory system consists of the following. இந்த circulatory system இருக்குதுல்ல, இரத்த ஓட்ட மண்டலம் 3 பகுதிகளை உள்ளடக்கியது. ஹார்ட் இதயம், blood vessels இரத்த நாளங்கள், blood ரத்தம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தில் ஆக்சிஜனையும் சத்துக்களையும் கொண்ட இரத்தமானது உடலில் ஒவ்வொரு பகுதிக்கும் சுழற்சி செய்யப்படுது. இந்த இரத்த ஓட்ட மண்டலம் 3 முக்கிய பகுதிகளோடதாக காணப்படுது. ஹார்ட், பிளட் வெசல்ஸ், பிளட். தமிழில் சொல்லணும்னா இதயம், இரத்த நாளங்கள், ரத்தம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹார்ட். த ஹார்ட் இஸ் எ ஹாலோ மஸ்குலர் ஆர்கன். இதயம் ஒரு வெற்றிடமான தசையினால் ஆன உறுப்பு. இட் இஸ் சம்வாட் கோனிக்கல் இன் ஷேப். இது சற்றே கூம்பு வடிவத்தில் காணப்படுது. இட் இஸ் கவர்ட் வித் டபுள் வால்டு மெம்பரேன் கால்ட் பெரிகார்டியம். இது இந்த இதயத்தை சுற்றி இரட்டை அடுக்கு சவ்வானது இங்கே இருக்கும், இந்த இடத்துல. இதுதான் பெரிகார்டியம் சொல்லுவாங்க. இட் இஸ் கவர்ட் வித் டபுள் வால்டு மெம்பரேன் கால்ட் பெரிகார்டியம். The space between the membranes is filled with pericardial fluid. இந்த இடத்துல இருக்கு பார்த்தியா, இதில் அந்த சவ்வு இருக்கு தானே, அதுக்கு இடையில பெரிகார்டியல் திரவமான நிரப்பப்பட்டிருக்கு. The pericardial fluid protects the heart from shock. இந்த பெரிகார்டியல் திரவமானது இதயத்தை அதிர்ச்சியிலேருந்து பாதுகாக்கிறது. நமக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது, அப்போ ஹார்ட் நிற்காம இருக்கும், ஏன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த அதிர்ச்சியிலேருந்து பாதுகாக்கிறது பெரிகார்டியல் திரவம். ஹார்ட் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த thoracic chamber rib cage in between the 2 lungs. இப்போ ஹார்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இது பார்த்தீங்கன்னா 2 நுரையீரல்களுக்கு இடையில், இந்த 2 lungs முன்னாடி படித்தோமா இல்லையா, அதுக்கு நடுவில் thoracic chamber அப்படின்னா மார்பறையின் உட்புறத்தில், ரிப் கேஜ்னா விலா எலும்பின் உள்ளே அமைந்துள்ளது. இப்போ இந்த பிக்சரை பாருங்க, நம்மளுடைய ஹார்ட் இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஹார்ட், இதயம். அதில் பார்க்கலாமா, இது இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தான் எவோர்டான் பேரு, பெருந்தமனின்னு சொல்லுவோம். இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ரைட் பல்மனரி வெயின்ஸ், வலது நுரையீரல் சிரை. இங்க இருக்கிற ப்ளூ கலர் இருக்கு பார்த்தியா, அதுக்கு லெஃப்ட் பல்மனரி வெயின்ஸ்ன்னு பேரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோ இந்த பகுதி இருக்கு பார்த்தியா, இதுக்கு ரைட் பல்மனரி ஆர்ட்ரை அப்படின்னா வலது நுரையீரல் தமனின்னு சொல்லுவோம். இது இருக்கு பார்த்தியா, இதுக்கு லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரை அப்படின்னா இடது நுரையீரல் தமனி, ஆர்ட்ரைன்னுவோம். அடுத்தது பாருங்க, இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ரைட் ஆன்ட்ரியம். ரைட் ஆன்ட்ரியம் அப்படின்னா இந்த வலது ஆரிக்கல்னு சொல்லுவோம். ஆன்ட்ரியம்னு சொல்லலாம், ஆரிக்கல்னு சொல்லலாம். இது இருக்கு பார்த்தியா, இதுக்கு லெஃப்ட் ஆன்ட்ரியம், இடது ஆன்ட்ரியம், இடது ஆரிக்கல். இந்த இடத்துல இருக்கு பார்த்தியா இந்த பகுதி, இதுக்கு ரைட் வென்ட்ரிக்கல், வலது வென்ட்ரிக்கல். இதோ இந்த பகுதி இருக்கு பார்த்தியா, இதுக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அப்புறம் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கார்டியாக் மசில், இதய தசை. இதயம் தசையினால் ஆனதுன்னு சொன்னோமா இல்லையா, அது.
இப்போ நீங்கள் இந்த பார்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து பாருங்க. The heart is divided into 4 chambers. 4 அறைகளால் ஆனது இதயம். 2 upper chambers are called atria and auricles அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதயத்தினுடைய மேலறைகள் ரெண்டுத்துக்கும் வந்து ஏட்ரியம் அல்லது ஆரிக்கல் சொல்லுவோம். 2 lower chambers are called ventricles. இந்த கீழே இருக்கிற தடித்த 2 கீழறைகளுக்கு வந்து ventricles பேரு. Upper and lower chambers of the heart are separated by a muscular wall or tissue known as the auriculoventricular septum of the heart. இதயத்தினுடைய மேல் மற்றும் கீழே உள்ள அறைகளை பிரிக்கக்கூடிய தசையினால் ஆன சுவர்களுக்கு வந்து தசைகள் ஆரிக்குலோ அல்லது வென்ட்ரிகுலர் இடைச்சுவர்னு பேரு. இப்போ நம்ம ஒரு வீடுனா ஒவ்வொரு அறைக்கும் நடுவில் ஒரு சுவர் இருக்குதானே, அது மாதிரி மேலறைக்கும் கீழறைக்கும் இடையே வந்து ஒரு சுவர் இருக்கு. அதுக்கு வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலோ இடைச்சுவர்னு சொல்லுவோம். The right side of the heart receives deoxygenated blood from various parts of the body and pumps it to the lungs for oxygenation. இதயத்தினுடைய வலது பக்கம் ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை வந்து உடலின் பல்வேறு பாகங்கள்லேருந்து பெற்று ஆக்சிஜனை பெறுவதற்காக நுரையீரலுக்கு உந்தி தள்ளுது. எந்த சைடு? ரைட் சைடு. The left side of the heart receives oxygenated blood from the lungs and pumps into different parts of the body. அந்த இடது பக்கம் இருக்கிற பகுதி வந்து ஆக்சிஜன் அடைந்த ரத்தத்தை வந்து நுரையீரல்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் உந்தி தள்ளுது. இப்போ நான் இந்த படத்தை காமிச்சு தமிழில் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இதுதான் ஹார்ட்னு சொன்னா இல்லையா? பாருங்க, இது ரெண்டும் வந்து மேலறைகள், இது ரெண்டும் கீழறைகள். இதுக்கு ஆரிக்கல்னு பேரு, இது வென்ட்ரிக்கல்னு பேரு. இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய சுவருக்கு தான் வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலோ இடைச்சுவர்னு பேரு. இந்த ரெண்டையும் 4 அறையும் பிரிக்கிறது இதுதான். ஆக்சிஜன் இல்லாத அசுத்த ரத்தத்தை வந்து உடல்ல பல்வேறு பகுதிகளிலிருந்து எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை பெறுவதற்காக அங்க படம் பார்த்தோமா இல்லையா, நுரையீரல், அதுக்கு அப்படியே தள்ளுது. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற பகுதி இருக்குதானே, இது என்ன பண்ணுது? இதயத்தினுடைய இடது பக்கம் ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை வந்து நுரையீரல்ல இருந்து அப்படியே எடுக்குது. இது தள்ளுது, இது எடுக்குது. எடுத்துட்டு உடல்ல இருக்கிற மற்ற பாடியில இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் இந்த ரத்தம்னு சொல்லி தள்ளுது. இது ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் இந்த பக்கம் நுரையீரலுக்கு தள்ளுது. இது ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை வந்து நுரையீரல்ல இருந்து எடுத்துட்டு உடல்ல மற்ற பாகங்களுக்கு இங்க எடுத்துட்டு போகுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ்னா ரத்த நாளங்கள். பிளட் வெசல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். இந்த ரத்த நாளங்கள் சொல்லுவோம். அதுல என்னென்ன இருக்குன்னா, ஆர்டரிஸ்னா தமனிகள், வெயின்ஸ்னா சிரைகள், கேபிலரிஸ்னா நுண்குழாய்கள். ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் except pulmonary artery which carries deoxygenated blood from the heart. இந்த தமனிகள் வந்து நிறைய இருக்கு. அது பல ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை வந்து எடுத்துட்டு போகுது. ஆனா அந்த தமனிகள்ல வந்து முக்கியமா நுரையீரல் தமனி என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை இதயத்திலிருந்து எடுக்குது. மற்ற தமனிகள்லாம் வந்து ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை எடுக்குது. ஆனா நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை இதயத்திலிருந்து எடுக்குது. இது நல்லா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆக்சிஜன் இல்லாத மேலே இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா, ஆக்சிஜன் உள்ள ஆக்சிஜன் இல்லாத. கீழே இருக்கிற சிறை ஆக்சிஜன் இல்லாத ஆக்சிஜன் இருக்கிற. இது தெரிஞ்சுக்கோங்க. Capillaries are thin blood vessels which connect the arteries and veins. Capillaries ன்னு சொன்னேன், அது என்னது? நுண்குழாய்கள். அது என்ன பண்ணும்னா, இந்த ரத்த நாளங்கள் இருக்குதானே, மெல்லிசா இருக்கிற ரத்த நாளங்களை வந்து ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் வந்து கனெக்ட் பண்ணுது. நான் சொன்னேன்னா இல்லையா, தமனிகள் சிரைகளுக்கு கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம்.
They help exchange of materials between circulatory system and body tissue. இது என்ன பண்ணுது அப்படின்னா மெட்டீரியல்ஸில் வந்து இந்த ரத்த மண்டலம் இருக்குதுன்னு ரத்த ஓட்ட மண்டலம் அதுக்கும் நம்ம உடம்புல உள்ள திசுக்களுக்கும் தேவையான மெட்டீரியல்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த நுண்குழாய்கள் உதவுது. அடுத்தது பிளட். பிளட் அப்படின்னா ரத்தம். பிளட் டிரான்ஸ்போர்ட்ஸ் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். இந்த ரத்தம் வந்து சத்துக்கள், ஆக்சிஜன், கழிவுகள் அப்புறம் ஹார்மோன்களை கடத்துது. The volume of blood in human adults is 4 to 5 liters. ஒரு மனுஷனோட உடல்ல குறைஞ்சபட்சம் 4 முதல் 5 லிட்டர் ரத்தம் இருக்கு. It regulates water level and the body temperature. இது என்ன பண்ணுது அப்படின்னா நமது உடல்ல இருக்கிற நீரினுடைய அளவையும் வெப்பநிலையும் ஒழுங்குபடுத்துது. Blood is pumped throughout the body by the heart. ரத்தமானது உடல் முழுவதும் இதயத்தினால உந்தி தள்ளப்படுது. அதான் அது வந்து லப்டப்ப சுருங்கி விரியுது பாரு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. It takes oxygen to tissues and cells and finally reaches the lungs to take oxygen again. ஆக்சிஜனை எடுத்து செல்லுது. எதுக்கு? திசுக்களுக்கும் செல்களுக்கும் ரத்தம் வந்து ஆக்சிஜனை எடுத்து செல்லுது. கடைசியா நுரையீரல்ல போய் அடைஞ்சிட்டு அங்க மறுபடியும் அங்க இருக்க நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனை மறுபடியும் பெறுது. Activity 2. Locate your pulse points either on wrist or neck. உனது மணிக்கட்டு அல்லது கழுத்தில் வந்து நாடி துடிப்புன பார்த்திருக்கியா? Place your right index and middle finger on the palm side of your left wrist. இப்ப வலது கை அப்புறம் அந்த நடுவிரலுடைய அடிப்பகுதி மணிக்கட்டுன்னு சொல்றேன் தானே, அங்க நீங்க அப்படியே கையை வச்சு பாருங்க. அதே மாதிரி on the neck the pulse point is located beneath the hair and jawbone. இந்த கழுத்து பகுதியில் காதுக்கும் தாடைக்கும் இடையே எலும்பு இருக்குதானே, அந்த எலும்புக்கு கீழே வந்து நாடி துடிப்புனா பார்க்கலாம். இந்த ரெண்டு பகுதியிலையும் வந்து நாடி துடிப்பு வந்து நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மணிக்கட்டு இந்த கழுத்து பகுதியிலையும் தொட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தாடைக்கு கீழே உள்ள எலும்புல தொட்டு பார்த்தீங்கன்னா நாடி துடிப்பு நல்லா தெரியும். நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க உடம்பு சரியில்லைன்னு, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வலதுபுறம் இருக்கிற இந்த மணிக்கட்டு இருக்குதுன்னா அங்க பல்ஸ் பார்ப்பாங்களா இல்லையா? அதுதான். கவுண்ட் த நம்பர் ஆஃப் பீட்ஸ் ஃபார் 15 seconds. நீங்க 15 வினாடிக்கு செகண்ட்ஸ்க்கு வந்து நாடி துடிப்பை பாருங்க. மல்டிப்ளை திஸ் பை 4. 15 into 4 is equal to 60. அதை வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 60 டைம்ஸ் தெரியும். அப்ப இதயத்தினுடைய துடிப்பு 60 டைம்ஸ். This shows how many times the heart beats in 1 minute. ஓகேவா? Do you know there are some animals like lobsters and crabs that have blue blood? Cockroach has colorless or white blood. நம்மளுடைய பிளட் பார்த்துருக்கீங்களா? அது என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர்ல இருக்கு. ஆனா சில வகையான விலங்குகளை வந்து ரத்தம் வந்து நீல நிறத்துல இருக்குமா. அது எது எதுக்கு அப்படின்னா கடல் நண்டுகள், பிற நண்டுகள். அந்த நண்டுகளுக்கு வந்து ரத்தம் வந்து நீல நிறத்துல இருக்கும். காக்ரோச்சுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்போம், காக்ரோச் அடிக்கும் போது அதில் வந்து வெள்ளையா வரும் தானே, அதுதான் வந்து அது ரத்தம். ஏன்னா அது வெள்ளையா இருக்குன்னா அதில் வந்து ஹீமோகுளோபின் கிடையாது, அதனால்தான் அது வெள்ளை நிறத்தில் இருக்கு. இப்போ நீங்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது இதனுடைய கண்டினியூஷனை பார்ட் 3ல பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.